இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்திருக்கின்றேன். திரும்பவுமாக நாங்கள் வே ஆஃப் லைஃப் பஃபலோ தமிழ் சர்ச் மூலமாக கர்த்தருடைய நாளாகிய இன்று நாளில் இது ஒரு தேவ செய்தியை நாங்கள் கொண்டு வருகிறோம். இந்த வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எடுக்கப்படுற வார்த்தைகள். ஆகியால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாத ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே வார்த்தையாக இருக்கிறார். அவர்தான் மாம்சமாகி பூமிக்கு வந்து நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். பூமியில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர்தான். ஆகையால் இன்று நாங்கள் அவருடைய வார்த்தையிலிருந்து பேசப்போவது, இதோ எங்களுடைய தலையங்கங்கள் உங்களுக்கு வித்தியாசமா இருந்தாலும் அதிலே அர்த்தமுள்ளதாக இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஸோ டுடேஸ் டைட்டில் இஸ் லாஸ்ட் மினிட், அதாவது இறுதி நிமிடம். இறுதி நிமிடத்தில் நடந்த சில சம்பவங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள், தொல்லைகள், வருத்தங்கள், வியாதிகள் அல்லது ஏதாவது பாடுகளுக்குள்ளே நீங்க போனால் நீங்கள் இடையிலே விட்டுட்டு ஓடாதீர்கள். அல்லது கடைசி மட்டும் நின்று நீங்கள் அதிகம் முடியாது என்று நினைக்காதீர்கள். இறுதி நிமிடத்தில் லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் மிரக்கல் செய்ய அவரால் முடியும். ஏனென்றால் அவர்தான் சகலதையும் சிருஷித்தவர். சிருஷ்டிகராகிய அவரால இறுதி நிமிடத்தில் லாஸ்ட் மினிட்ல எதையும் அவர் செய்ய அவராலே ஆகும். ஆகையால் இன்றைக்கு அந்த இறுதி நிமிடத்தில் நடந்த சம்பவங்கள் சிலவற்றை பார்க்க போகிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு இறுதி நிமிடத்தில் நடந்த முதலாவது சம்பவத்தை, அதாவது பல சம்பவங்கள் இருக்கிறது வேதாகமத்திலே, ஒரு சம்பவத்தை நாங்கள் முதலாவதாக பார்ப்போம். எசேக்கியா ராஜாவை குறித்து ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை, புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 38 verses 1 to 7. ஐசாயா 38 1 7 வரை நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு படுக்கையிலே இருந்தான். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கிடைத்தது. அவன் போய் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி, நீ பிழைக்க மாட்டாய், நீ தப்ப மாட்டாய், நீ மரித்து போவாய் என்று சொல்லுகிறார். அப்பொழுது எசேக்கியா செய்த ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். Can you scroll it down please? Bring it down. Thank you. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனோமுத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட இதோ நாங்கள் எதிர்பார்த்த காரியம் நடைபெறவில்லையே, இதோ பாதி காலம் போய்விட்டதே, இன்னும் ஒரு கொஞ்ச காலம் இருக்கே, இந்த கடைசி நேரத்தில் நான் என்ன செய்கிறது என்று சொல்லி நீ ஏங்கி தவிக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லாஸ்ட் மினிட், கடைசி நிமிடத்திலும் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லம் உள்ளவராயிருக்கிறார். ஆகிய கடைசி நிமிடம் வரையும் அவரை இறுக பற்றிக்கொள், நீ அவரை விட்டு விலகாதே, அவரையே நம்பிரு, அவரை விசுவாசி. இந்த கடைசி நிமிஷம் மட்டும் நீங்கள் காத்திருக்கும் ஒரு காரியத்தை நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். ஆகையால் அநேகர் இடையிலேயே அவருடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய அற்புதத்தை இழந்து விடுகிறார்கள்.
காரணம் என்னவென்றால், அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையும் வாசிப்பார்கள், உலகத்து காரியங்களையும் கேட்பார்கள். உலகத்தவர் சொல்றதை மனதிலே திடமாக வைத்துக் கொள்வார்கள். ஆண்டவருடைய வார்த்தை 2வது இடத்தை பிடித்துக் கொள்கிறது. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் முதலாவது தேவனுடைய வார்த்தையை முன்வைக்கணும். 2வது தான் மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் வைக்க வேண்டும். ஆகையால் மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தையை முதலாவது வைத்துக்கொண்டு, பிறகு ஆண்டவருடைய வார்த்தையை 2வதாக வைத்துக்கொண்டு, ஆண்டவரே அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள், இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொல்லி, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதலாவது இடத்தை 2வது இடமாக்கி விடுவதனாலே தான் அநேக காரியங்களில் தோல்வி அடைந்து விடுகிறோம். ஆகையால் லாஸ்ட் மினிட் மட்டும் நீங்கள் ப்ரே பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்திலும் மரண தருவாயில இருக்கிறவர்களோ அல்லது ஏதாவது ஆபத்தில் இருக்கோ அல்லது உங்களுடைய வீடு நீங்கள் இருக்கிற வீட்டை நீங்கள் விட வேண்டும் அல்லது பொருளாதார ரீதியிலே கடைசி நிமிடத்தில் இருக்கிறீர்கள், நான் இன்னாருக்கு இந்த கடனை கொடுக்க வேண்டும், இந்த மாதிரி நிலைமைகள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை ஏங்கி தவித்து இப்பொழுது அழுது கொண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகியால் அந்த கடைசி நிமிடத்தில், இறுதி நிமிடத்தில் அவரால் முடியும். அதைத்தான் நாங்கள் இங்கே அறிகிறோம். மரித்து போவாய் என்று ஆண்டவரை சொல்லி அனுப்பி தீர்க்கதரிசி உண்மையான அதுவும் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொன்ன பிறகு யாராவது அது நம்புவார்கள் ஒழிய அதை எதிர்த்து அங்கே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க மாட்டார். ஆனால் ஆண்டவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் நிறைந்த தேவன். அவரை நோக்கி இவன் சிவப்புறமாய் திரும்பி அழுது, ஆண்டவரே நான் உத்தமமாய் நடந்தேன், நமக்கு பார்வைக்கு பிழையாக நான் ஒன்றும் செய்யவில்லை, என்னை நினைத்திருளும் என்று மிகவும் அழுதார். ஆண்டவர் என்ன செய்தார் அவனுடைய வாழ்க்கையில? ஸ்க்ரோல் இட் அப் ப்ளீஸ். அப்பொழுது ஏசாயாவுக்கு ஸ்க்ரோல் இட் அப், ஸ்க்ரோல் இட் அப், அப் ப்ளீஸ், அப், அப், கம் ஆன். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையானது, நீ இப்போ எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். 15 இயர்ஸ். அப்ப ஆண்டவர் சொல்லி அனுப்புறார், நீ மரித்து போவாண்டு. அவன் ஆண்டவரை நோக்கி இப்ப கதறி அழுகிறான். ஆண்டவரே நான் உத்தமமா நடந்தேன், நமக்கு என்ன துரோகம் செய்தேன், எனக்கு இப்படி நான் மரிக்கிற சந்தர்ப்பத்தில் இப்ப இல்லை, நான் ஆயத்தம் இல்லை, ஆண்டவரே என்னை காத்தருளும் என்று சொல்லி மிகவும் அழுதான். கண்ணீரோடு ஜெபித்தான். இந்த ஜெபம் என்கிறது நீங்கள் கருத்தோடு ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேணும். சும்மா ஆண்டவரே ஆண்டவரே அதை தாரும் இதை தாரும் என்னாமல் ஆண்டவரை நோக்கி முதலாவது என்னத்துக்காக ஜெபிக்கிறோம் என்று கருத்து இருக்க வேண்டும். 2வது தியாகம் இருக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும், அழுகை இருக்க வேண்டும். இவ்விதமாக நீங்கள் ஆண்டவரை நோக்கி கருத்தோடு தேடினீர்களே இருந்தால் அவரை நீங்கள் கண்டடைவீர்கள். அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே நீங்கள் அவரை கண்டடையுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகிய இவன் மனம் கசந்து மிகவும் அழுதான், மிகவும் வேதனைப்பட்டான். இந்த வேதனையை கர்த்தர் கண்டு உடனடியாக ஏசாயா சொல்லுகிறப்போ, நான் நேரத்தை கூட இதை குறைத்து காட்டுவேன் அல்லது கூட்டி காட்டுவேன், இதோ அவனுக்கு 15 வருஷம் நான் அவனுக்கு கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவனுக்கு விரோதமாய் எந்த அசிரிய ராஜா வந்தாலும், அந்த நாட்களில் அசிரியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்து கொண்டே இருந்தார்கள். வந்தவர்களை எல்லாரையும் ஆண்டவர் தோற்கடித்தார். ஆகையால் இங்கும் இந்த அசிரிய ராஜா வந்தாலும் நான் அவனுடைய கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் 2 ப்ராமிசஸ் கொடுக்கிறார். ஒன்று, உன்னோட 15 வருஷத்துக்கு கூட்டி தருகிறேன். 2வது, உன் காலத்திலே அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். இது என்ன காரணம் என்று 3வது அவருடைய நேரத்தையும் அவர் கூட்டி காட்டுகிறார். ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ வேதனைப்படாதே, நீ துன்பப்படாதே. கடைசி நிமிடத்தில் மட்டும் நீ தைரியமாயிரு, விசுவாசமாயிரு. உன்னுடைய ரிசல்ட்டுக்காகவோ அல்லது உன்னுடைய மேரேஜுக்காகவோ அல்லது உன்னுடைய எதிர்காலத்துக்காகவோ வெயிட். ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து அவரை மாத்திரம் நோக்கிப்பார். உலகத்தவர்கள் பல்வேறு விதமான பேச்சுக்களை பேசுவார்கள், உங்களை பலவீனப்படுத்துவார்கள், உங்களை மிகவும் பலவீனப்படுத்தி அவிசுவாசப்படுத்தி போடுவார்கள். அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள், விசுவாசிங்கள். எசேக்கியா ராஜா லாஸ்ட் மினிட்ல மரிக்க போறான் அப்படி என்று சொல்லியாச்சு. அது வேர்டிக்ட் கொடுக்கப்பட்டு விட்டது. இறந்தும் அவன் அழுது மனங்கசந்து ஜெபித்ததுனால அவனுடைய நாட்கள் 15 வருஷம் கூட்டப்பட்டது ஒரு ஆச்சரியம் அல்லவா? ஸோ லாஸ்ட் மினிட் மிரக்களுக்காக நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். இதோ இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போறோம். யோசபாத்தினுடைய காரியத்திலே என்ன நடக்கிறது என்று பார்க்க போறோம். யோசபாத்துக்கும் இப்படி லாஸ்ட் மினிட்லேயே ஆண்டவர் மிரக்கல் செய்கிறதை பார்க்கிறோம். 2 Chronicles chapter 20
2 Chronicles chapter 20 from verse 1. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இதற்கு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசா சோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். பாருங்கள், இங்கே யோசபாத்தினுடைய லாஸ்ட் மினிட்ல நடக்கிற அந்த மிரக்கலை பார்க்கிறோம். அவனுக்கு விரோதமாய் மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் வந்து ஆசாசான் தோறுமாறில் இறங்கினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ யோசபாத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றால் ஹியூஜ் ஆர்மி, ஒரு ஏராளமான இராணுவம் அங்கே வருது. கண்டிப்பா இவர் தோல்வியடைத்தான், கண்டிப்பாக ஜனங்கள் எல்லாரையும் அழித்து போடுவார்கள். இப்படித்தான் நடக்க போகுது. ஆனாலும் யோசபாத் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். இந்த லாஸ்ட் மினிட்ல இந்த மிரக்கல் நடத்துவார், என் தேவன் என்னை காப்பாற்றுவார். ஆகிய ஆயுதங்களின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எதிரிகள் கிட்ட வந்து விட்டார்கள், சுற்றவர வளைத்து கொண்டார்கள். இப்பொழுது ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் யோசபாத் மிகவும் பயந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுவது 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் உன்னை சுற்றுவர பாளையம் இறங்கி இருக்கலாம், உன்னை சுற்றுவர பிரச்சனைகள் உன்னை நெருங்கி கொண்டிருக்கலாம். நீ பயந்து நடுங்கலாம். இவ்வளவு காலம் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களே, இவ்வளவு காலம் நீ ஆண்டவருக்காக இதை செய்கிறீர்களே, உங்களுக்கு என்ன நன்மை உண்டு, உங்களுக்கு என்ன இருக்கிறது, ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்கலாம். அதில் நாங்கள் முதலாவது எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க வேணும். நாம் தேவனுக்கு முன்னால் சரியா இருக்கிறோமா? ஏனென்றால் அங்கே எசேக்கியா ராஜா சொன்னதை நீங்க கேட்டீங்கள். ஆண்டவரே, முன்னால நான் உத்தமமும் உண்மையும் நான் உமக்கு சார்ந்து உம்முடைய பிள்ளையாய் நான் நடந்தேன் என்ற பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். ஆகையால் தேவன் கைவிட்டார் என்று சொல்றதை விட நாங்கள் தேவனை கைவிட்டோம், நாங்கள் தேவனை தேடுவதில்லை, நாங்கள் உபவாசிப்பதில்லை, நாங்கள் சரியாக ஜெபிப்பதில்லை, நாங்கள் வேதத்தை வாசிப்பதில்லை, நாங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிறதில்லை, அதே நேரத்தில் ஆண்டவர் மாத்திரம்தான் எங்களுக்கு ஆபத்தில் உதவி செய்ய வேணும் என்று சொன்னால் அது தப்பான அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயத்துக்கு தேவன் துணை போக மாட்டார். ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசபாத் என்ன செய்தான்? மிகவும் பயந்தான், மரண விஷம் ஆண்டவரை தேட முற்பட்டான். ஆகையால் இந்த நேரத்தில் நீங்களும் மரணபடமாய் இந்த நேரத்திலே கடைசி நேரத்திலே ஆண்டவரை தேட நீங்க முற்படுங்கள். பயந்தான், ஆனாலும் அவன் விட்டுட்டு ஓடவில்லை. அவன் கர்த்தரை தேடினான். எல்லா ஜனங்களையும் சொன்னான், உபவாசி ஜெபிப்பம் உண்டு. இதே மாதிரி தான் நினிவே பட்டணத்தார் பறவைகள், மிருகங்கள், வீட்டில் உள்ள சகல மிருகங்களும் எல்லாரையும் சேர்த்து 1,20,000 பேர் கர்த்தரை தேடினார்கள். கடைசி நிமிஷத்துல கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யவில்லையோ? 1,20,000 பேரை இன்னும் 40 நாள்ல அழியும் அந்த தேசத்தை காப்பாற்றவில்லையோ? அதே போல யோசபாத்துக்கு விரோதமாய் இவர்கள் வந்த பொழுது அவர் என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. பயந்து மிகவும் அவன் உபவாசித்து ஜெபித்தான். ஆகியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் அழகா சொல்றான், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன். பாருங்க, யூ ஆர் தி ஒன்லி காட். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். அதாவது இந்த உலகம் முழுவதும் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் அவர் தான் ஆளுகிறவர். இப்போ உலகத்திலே ஒவ்வொருத்தரும் தாங்களை வைத்துக் கொண்டு தாங்கள் தான் பெரிய ராஜாக்கள், தாங்களே ஆண்டு கொண்டு தங்களை விட ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவருக்கோ அல்லது தெய்வத்துக்கோ ஒரு மதிப்பு கொடுப்பதில்லை. இப்போ உலகத்துல அப்படிதான் நடக்குது. ஆனா நீங்க அப்படி நடக்க வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ ஒரே தேவன், ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். அதாவது இந்த உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களும் அவருடைய தான் இருக்கு. இவர்கள் மனிதர்கள் அதை நடத்தினாலும் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது. ஐயா பாருங்க, என்ன அழகான ஒரு பிரேயர். இவ்வளவு பேரை வரலாம், அவர்கள் தங்களுடைய ஈட்டியை தேடி வரலாம். அதே மாதிரி தான் இப்பொழுதும் உலகத்தில் நடக்கிறது. எங்களிடம் அட்டமிக் பாம்பு இருக்கிறது, எங்களிடம் மிசைல் இருக்கிறது, எங்களிடம் நியூக்ளியர் இருக்கிறது, எங்களிடம் சகல விதமான மிஷினரிஸ் இருக்கிறது, ஃபிளைட்ஸ் இருக்கிறது,
இப்படி பலவிதமான எண்ணங்களை தங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அவர்கள் ஜீவனுள்ள தேவன்ல நம்பிக்கை இல்லாமல் இவைகள்ல தான் அவர்கள் நம்பிக்கை வைத்து ஒருவரை ஒருவர் அழிக்க பார்க்கிறார்கள். உலகத்தை அழிக்க பார்க்கிறார். ஆனா சகல ராஜாக்களும் ராஜ்யங்களும் அவருடைய கையிலே அவருடைய பார்வையில் தான் இருக்கு என்பதை அறியாமல் அவர்கள் இருக்கிறார்கள். ஓ லார்ட் காட் அவர் ஃபாதர், thou art the only God in heaven and you are the one you control everything. All the kingdoms under you, Lord. ஆகையால் இதுதான் முக்கியமான ஒரு காரியம். அவ்விதமாய் அவன் அங்க உபவாசித்தான் பாருங்க. முதலாவது சும்மா ஆண்டவர் அதை செய்யவில்லை என்று வீட்டுக்குள்ள அவன் போய் படுத்திருக்கவில்லை. அவன் உபவாசித்தான், எல்லாரையும் கூப்பிட்டான், பயந்தான், நடுங்கினான், ஜெபம் பண்ணினான். இப்பொழுது 9ஆம் வசனத்தை வாசிங்க. verse 9 please. verse 9. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார். எங்களுடைய forefathers, எங்களுடைய மூதாதையர்கள் சொல்லி இருக்கிறார். சொன்னதைத்தான் கேட்டிருக்கிறோம். ஆகையால் என்னென்ன வந்தால் பட்டயம் வரலாம், அதை நியாய தண்டனை வரலாம், அல்லது உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட், கொள்ள நோய் வரலாம், பெஸ்டிலன்ஸ். சமீபத்திலே COVID-19 வந்து இப்பொழுதும் பல இடங்களில் பல்வேறு விதமான நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது. பஞ்சம் எத்தனை நாடுகளில் இருக்கிறது. இவர்கள் எல்லா தீமைகளும் வந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து நாங்கள் எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிட்டால் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர், அதாவது எங்களை காப்பாற்றுவீர், எங்களை விடுதலை ஆக்குவீர் ஃப்ரம் திஸ் அஃப்ளிக்ஷன் என்று சொல்லி எங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்கள். இதுதான் ஃபெய்த். அவர்கள் சொன்னார்கள், வேத வசனத்தை சொன்னார்கள், ஆண்டவரை பற்றி சொன்னார்கள், கர்த்தருடைய வசனத்தை பற்றி சொன்னார்கள். உலகத்து விஞ்ஞானிகள் சொல்றதை அவர்கள் சொல்லவில்லை, உலகத்து டாக்டர்கள் சொல்றதை அவர்கள் சொல்லவில்லை, உலகத்தில் உள்ள பெரிய மனுஷர்கள் சொல்றதை அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் வேத வசனம் என்ன சொல்றது, ஆண்டவர் என்ன சொல்றார் என்பதைத்தான் இங்கே சொன்னார்கள். ஆகையால எப்படி சொன்னார்கள் எங்களுடைய மூதாதையர்கள், about you God, உம்மை பற்றி, you are the only one, only God. ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் அந்த விசுவாசம், இதுதான் அந்த ஜெபம். இவ்விதமாய் அவன் கடைசி நேரத்தில் இவ்வளவு எதிரிகள் எல்லாம் சுற்றுவர வந்திருந்த பொழுதும் அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். யாரா நின்றார்கள் தெரியுமா? 13ஆம் வசனத்திலிருந்து பசங்க 13 இருந்து 14, 13, 14. யூதா கோத்திரர் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண்ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய எஜேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஆமென். ஆகையால் ஆண்டவர் என்ன சொல்ற பாருங்க, அவன் கடைசி வரை கூட இல்லை. அவன் போய் ஒரு ரூமை பூட்டி கொண்டு அதுக்குள்ள அலையலை, அல்லது இனி என்ன செய்கிறது போட்டு அவன் வேற வழிகளை தேடவில்லை. அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான், ஜெபம் பண்ணினான், விசுவாசித்து அவரையே பார்த்து கொண்டான். குழந்தைகள், மனைவிமார்கள், குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே நின்றார்கள். நின்ற பொழுது கர்த்தர் சொன்னார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது என்று சொல்லி சொன்னார். இப்பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நீ என்ன பிரச்சனைக்குள்ள போறியோ, என்ன துன்ப துயரத்துக்குள்ள போறியோ, என்ன கஷ்டங்களுக்குள்ள போறியோ, உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ மற்ற மனிதர்களுக்கு தெரியாது, இவன் உன்னுடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். பட் காட் நோஸ் எவ்ரிதிங். ஆண்டு சொல்ல, திஸ் பேட்டில் இஸ் நாட் யோர்ஸ் பட் மைன், thus said the Lord. அதாவது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே இந்த லாஸ்ட் மினிட்லேயே அவன் என்ன செய்தான் தெரியுமா? இன்னும் ஒரு அருமையான காரியத்தை செய்தான் பாருங்க. இன்னும் யுத்தங்களின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஆயுதங்களின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, எதிரிகள் பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய ஆரவார சத்தம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நெருங்கி விட்டார். பட் லாஸ்ட் மினிட்லும் அவன் செய்த அந்த கடைசியான நல்ல காரியத்தை பார்ப்போம். 21ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். 22 வரை, 21, 22. பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும்
ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாவியரையும் சேயின் மலைத்தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாருங்க, அவன் நினைச்சுதான் நடந்தது. பாடகர்களை மியூசிக் வர்ஷிப் அவளை கொண்டு வந்து எல்லாரையும் பாடச் செய்தான், எல்லாரையும் துதிக்க சொன்னான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். எல்லாரும் பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இன்னும் நம்பிக்கை அவர்கள் இழக்கவில்லை. ஆனால் எதிரிகள் அருகிலே வந்து விட்டார்கள். சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதிலே அவன் பயப்படாமல் கர்த்தரை துதித்தான். கர்த்தர் ஒருவரே என்னை காப்பாற்றுகிறார், ஒருவரே நல்லவர், ஒருவரே வல்லமை உள்ளவர் என்பதை அவன் அறிந்தான். அப்பொழுது அவர்கள் தங்களை விரோதமாக எழுப்பினார்கள். சேயீர் குடிகளை அழிக்க தீர்த்த போது தங்களில் ஒருவர் அழித்து அவ்விதமாய் கைகலந்து அத்தனை பேரும் மரித்து போனார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு எப்படி பிரச்சனைகளை தீர்க்க வேணும், தொல்லைகளை தீர்க்க வேணும், உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆகியால் பலன் கொண்டு திறமனதாயிருங்கள், விசுவாசியுங்கள், நம்புங்கள், கர்த்தரையே நம்பியிருங்கள். உங்களுக்கு கடந்த காலங்களில் எவ்வளவோ காரியங்களை செய்தவரை இப்பொழுதும் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். இயேசுவே எனக்கு உதவி செய்யும், நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன், இந்த லாஸ்ட் மினிட் எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, எனக்கு வேற சாய்ஸ் ஒன்றும் இல்லை. ஆகியால் நீ தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீ வாழலாம். நீ ஆண்டவரை நோக்கிப்பார், ஆண்டவர் நோக்கி அற்புதம் செய்யவர் ஆயத்தமாக இருக்கிற. விசுவாசி, உண்மையாயிரு, சத்தியத்துக்கு கீழ்ப்படி, கர்த்தருக்கு உன்னுடைய உள்ளத்தை கொடு. இந்த கடைசி நேரத்தில் மட்டும் அவன் அப்படியே விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தினால என்ன நடந்தது? லாஸ்ட் மினிட் மிரக்கல் ஒன்று நடந்தது. அந்த மிரக்கல்ல அவர்கள் தங்களை பற்றும் எதிரிகள் விழுந்தார்கள். ஆனால் இவரோ வெற்றிகரமாக எல்லாவற்றையும் கொள்ளையடித்து எல்லாவற்றிலும் பெரியவனாய் இருந்த அந்த தேசத்தையும் அந்த ஆட்களையும் பொருள்களையும் எல்லாவற்றையும் தன் பக்கமாய் சேர்த்துக் கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேக்கியாவுக்கு நாட்களை கூட்டி கொடுத்த தேவன் இதோ யோசபாத்துக்கு இவ்விதமாய் உதவி செய்த தேவன் உனக்கு உதவி செய்ய மாட்டாரா? அவர் உதவி செய்வார். உன்னிலே அன்பா இருக்கிறார், பாசமா இருக்கிறார். அவரை நீ நேசி, அன்புவை, அவரை நோக்கிப்பார், அவருடைய கைவிடார் தைரியமாயிரு. ஆண்டவர் உனக்கு ஒருபோதும் கைவிட போறதல்ல. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த அவர்களை ஆண்டவர் பஸ்கா ஆட்டை அடிக்க சொல்லி அந்த ஆட்டின் ரத்தத்தை வீட்டின் இடக்கால் ரெண்டிலும் மேல் சட்டத்திலும் பூசி அவர்கள் இரவோடு இரவாய் புறப்பட்டு வனாந்தர் வழியை வந்த பொழுது அவர்கள் குறுக்கே ஒரு பெரிய சக்தி நின்றது, செங்கடல். இந்த நாட்கள் மாதிரி எல்லாம் இந்த நாட்களில் வசதி இல்லை. செங்கடலை என்ன செய்கிறது? கடக்கிறது முடியாத ஒரு காரியம், அது நடக்க முடியாது. அவ்வளவு ஜனங்கள், குழந்தைகள், ஆடுகள், மாடுகள் இது எல்லாத்தையும் கடந்து செங்கடலை கடந்து வரணும். என்ன செய்யலாம்? எதிரி பின்னாலே பார்வோனுடைய சேனையும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பார்வோனுடைய குதிரைகளின் குழம்பின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் மோசே இவர்களை அழைத்து கொண்டே வருகிறார். அப்பொழுது லாஸ்ட் மினிட் நடந்த ஒரு அற்புதத்தை பார்ப்போம். வாசியங்கள் யாத்ராமம் 14ஆம் அதிகாரம் 26 31 வரை. எக்ஸோடஸ் chapter 14 verses 16 to 21. Exodus 14 verses 26 to 31. யாத்ராகமம் book of Exodus chapter 14 verse 26 இருந்து வாசிங்க 31 வரை. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய இரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாக நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள்.
கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். பாருங்கள், பலமுள்ள கர்த்தர், வல்லமுள்ள கர்த்தர், முன்னால் உள்ள செங்கடலை 2ஆக லாஸ்ட் மினிட்லே கடைசி நிமிடத்திலே பிளந்தார். உனக்கு முன்னால செங்கடல் இருக்கிறதா? அல்லது யோர்தான் பிரவாகித்து வருவது போல உனக்கு முன்னால பெரிய பிரச்சனை உனக்கு முன்னால பதிலாக இதோ இது ஒரு கதை அல்ல, இது ஒரு ஃபேரட்டேல் அல்ல, இது உண்மையா நடந்த சம்பவங்கள். ஆகையால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ உன் ராஜா உனக்கு முன்னால கடன் சொல்றார், நீ அவருக்கு பின்னால போவாய். அவருக்கு இரும்பு கதவுகளை திறப்பார், நீயோ தைரியமாய் அவர்களுக்கு கூடாக போவாய். பயப்படாதே, விசுவாசமாயிரு, தைரியமாயிரு. இது செங்கடலுக்கு முன்னால் வந்த பொழுது கடல் பிரவாகித்துக் கொண்டது. பின்னாலே எதிரிகளின் சேனை வருகிறது. கடைசி நிமிடம் ஜனங்களோ மோசையை திட்டுகிறார்கள், வாருங்கள் திரும்ப எகிப்துக்கு போவோம் போவோம் என்று. ஆனாலும் மோசே ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான், அழுதான், மன்றாடினான். ஆண்டவர் வலது கையை நீட்டச் சொன்னார், கையை நீட்டினான். அங்கே செங்கடல் 2ஆக பிளந்தது. அதன் உலர்ந்த திறவழியாய் இஸ்ரவேல் ஜனங்களால் நடந்து போனார்கள். எகிப்தியரும் அந்த இதுக்கு தாங்களும் நடந்து போகலாம் என்று அதற்குள்ளே இறங்கினார்கள். அத்தனை பேரும் கடலில் மூடி, தண்ணீர் மூடி அவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். இந்த லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்யவில்லையா? செங்கடலை பிளந்த தேவன் உன் தேவன். இதோ கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நமக்கு துணை. ஆகையால் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்னால் நீ சமபூமி ஆவாய் என்று சகரியா 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லவில்லையா? ஆகையால் பலவும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். விசுவாசி, விசுவாசத்திலிருந்து விழுந்து போகாதே, பிழையான தீர்மானங்களை இடாதே, தைரியமாயிரு. கர்த்தருக்குள்ள பெரிய காரியங்களை செய்ய அவர் இன்று இப்பொழுது அதிசயம் உள்ள தேவனாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறோம். இதோ இன்னும் 3 பேரை பார்க்கிறோம். அங்கே தானியேல் தீர்க்கதரிசியினுடைய காலத்திலே பாபிலோனிலே சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். 70 ஆண்டுகள் பாபிலோனிலே அவர்கள் அடிமைகளாக இருந்தால் அந்த நேரத்தில் நேபுகாத்நேச்சர் இதோ சிலையை உண்டு பண்ணி அந்த தூரான சமபூமியிலே சிலையை உண்டு பண்ணி அதை எல்லாரும் வணங்க பண்ண சொன்னார். ஆனால் அதை வணங்க மறுத்த 4 வாலிபர்கள், ஒன்று தானியேல், மற்றது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அனனியா, மீசாவேல், அசரியா என்ற இந்த 4 பேர் தான். ஆகையால் இந்த 4 பேர்களும் 3 பேர் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம். காண்டவரங்களை காப்பாற்ற விட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் அவருடைய சிலையை வணங்க மாட்டோம், நாங்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். வாசிங்க தானியேலின் புத்தகம், புக் ஆஃப் டேனியல், சாப்டர் 3 verses 16 to 28. Book of Daniel, chapter 3 verses 16 to 28. வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்றிலேயே பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நீசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலை ஆனது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள்.
அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியில் போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேசேக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு நடந்ததை நீங்கள் அறிகிறீர்கள். ஆகையால் உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தான் உண்டாக்கின சிலையை வணங்காதபடியினால 7 மடங்கு சூடாக்கின அக்கினி சூளையிலே அவன் போடுவித்தான். கொண்டு போன வீரர்கள் எல்லாரும் மரிச்சு போனார்கள் அக்கினி பற்றி எரிஞ்சு. ஆனால் இந்த அக்கினி சூளை நடுவிலே விழுந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு இன்னொருவர் அங்கே வந்து நின்றார். அந்த 4வது ஆள் யார்? அவர் தேவனுடைய புத்திரர் இயேசு கிறிஸ்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். ஆகையால் இங்கே நீ அக்கினி சூளையிலே போடப்பட்டிருக்கலாம். இதோ இனில் மரணம்தான் முடிவு, வேற வழி இல்லை. இதோ இருந்து பெரிய சாம்பலாக போகிறாய், எல்லாம் போயிட்டது, எல்லாம் அழிந்து போய்விட்டது என்று இருக்கிற வேளையிலே அங்க 4வது ஆளாய் த ஃபோர்த் மேன், த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் உனக்கு அருகிலே இருக்கிறார். ஆகையால் நீ அந்த 4வது மனிதராய் இயேசுவை நீ யோக்கிப்பார். அவர் வல்லமுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன். ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலிருந்து விடுதலையாக்கின அதே இயேசு கிறிஸ்து லாஸ்ட் மினிட்ல உன்னை விடுதலையாக்குவார். கடைசி நிமிடத்துல, இறுதி நிமிடத்துல உனக்கு விடுதலை தருவார். ஆகையால் இவ்விதமாய் ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை விடுதலையாக்கின ஆண்டவர் உனது ஆண்டவராயிருக்கிறார், வல்லமை உள்ளவராயிருக்கிறார், மகத்துவம் உள்ளவராயிருக்கிறார், இருக்கிறவராயிருக்கிறார். ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று. ஆகையால் எசேக்கியாவுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தவர். யோசபாத்துக்கு இந்த யுத்தம் என்னுடையது என்று சொல்லி யோசபாத்துக்காக யுத்தம் பண்ணி எதிரிகளை தாங்களே வெட்டுண்டு விழ பண்ணினவர். கடைசி நேரத்திலே செங்கடலை பிளந்து அதற்குள்ளாக தன்னுடைய ஜனங்களை நடத்தி கொண்டு போனவர். எதிரிகள் கடலுக்குள் இறங்கி அவர்கள் மாண்டு போனார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் தேவன், உன் தேவன் அக்கினி சூளையிலிருந்து விடுதலை ஆக்கிறவர், உன்னையும் விடுதலை ஆக்குவார். இன்னும் ஒரு குழந்தையை குறித்து பார்ப்போம். ஆதியாமம் 21ஆம் அதிகாரம் 13-12 வரை. புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 21. புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 21, 13-18. 13-18. ஜெனிசிஸ் 21. அடிமைப்பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செழிவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். அந்த பெரிய ஜாதியா வந்தவர்கள் யார் என்பதை உங்களுக்கு தெரியும். இந்த குழந்தை யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த குழந்தை இஸ்மாயில் அவருடைய சந்ததி இன்றைக்கு அரபியர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ அங்கே சாரா அவனுடைய ஆலோசனையை கேட்டு ஆபிரகாம் ஆகார் என்ற அடிமை பெண்ணை திருமணம் செய்து அவளுக்கு பிறந்ததுதான் இஸ்மவேல் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த வனாந்திரத்திலே குழந்தையை கர்த்தர் இறங்கினார் லாஸ்ட் மினிட் என்று அவள் சொல்லுகிறாள். துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தம் மட்டும் அழுதாள்.
அவள் குழந்தையே விட்டுட்டு போறாள், செத்தாலும் பரவாயில்லை, அவ்வளவு அகோரம். அதை நான் பார்க்க மாட்டேன், நான் தூர இப்போ போகிறேன் என்று சொல்லி அழுகிறாள் அவள். அவளுடைய அழுகை சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அந்த இஸ்மவேலை காப்பாற்றி ஒரு பெரிய ஜாதியாக்கினார் அல்லவா? அருமையான தெய்வத்தின் ஜனமே, உன்னையும் அவர் காப்பாற்றுவார், உன் குழந்தையும் காப்பாற்றுவார், உன் சந்ததியையும் காப்பாற்றுவார். ஒன்று ஒன்று நீ செய், இயேசுவை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள், இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள், அவருடைய வேதத்தை அனுதினமும் நீ தியானி, ஜெபம் பண்ணு, ஆண்டவர் நோக்கி பார், தினந்தோறும் பார், கடைசி மட்டும் விசுவாசத்தில் உறுதியாயிரு. ஆண்டவர் லாஸ்ட் மினிட்ல உனக்கு அற்புதம் செய்வார். ஸோ இஸ் a God of last minute. He will do miracle to you. ஸோ இதோ இந்த இஸ்மவேலுக்கு குழந்தைக்கு உதவி செய்து அந்த குழந்தையை விடுதலையாக்கி ஒரு ஜாதியாய் மாற்றினவர் நம்முடைய தேவன். ஆகையால் அந்த தேவனை நீ நம்பு, விசுவாசி, அவர் உன்னை கைவிடப் போவதில்லை. அந்த இஸ்மவேலை காப்பாற்றின கர்த்தர் உன்னையும் காப்பாற்றுவார். இதோ இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12-15 வரை. லூக் chapter 7 verses 12 to 14. Luke chapter 7 verses 12 to 14. Gospel Luke chapter 7, yes, verses 12 to 15. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைப்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையத் தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். பாருங்க, ஏன்னா அந்த மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தால் அவன் தாய்க்கு ஒரே மகன், அவ்வளோ கைம்பெண்ணா இருந்தாள், விதவை, விடோ. அப்போ அவளுக்கு யார் துணை? கணவனும் செத்து போயிட்டான், இப்பொழுது மகன், அவரே ஒரு மகன், அவனும் போயிட்டான். அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் சூனியமாகிவிட்டது, எல்லாம் ஒருவருமே இல்லை, ஃபேமிலி இல்லை. நான் என்ன செய்கிறது, நானே பாடுவா. அவளுடைய அழுகை வேதனை எப்படி இருந்திருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. ஒன்லி சன், அதே மலர்ந்து போனேன், கணவனை மலர்ந்து போனேன், நான் இல்லை, எனக்கு ஒரு ஜெனரேஷன் கிடையாது. அழுகிறார், அழலென்று அழுகிறார். கர்த்தர் மனதுருகி அழாதே என்று சொன்னார். இன்றைக்கு உன்னுடைய கண்ணீரை அவர் காண்கிறார். நீ வெளியிலே காண்பிக்காவிட்டாலும் உன் இருதயத்தில் நீ அழுது கொண்டு இருக்கலாம், உன் இருதயம் துடித்து கொண்டே இருக்கலாம், நீ பயந்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அழாதே என் மகளே, அழாதே என் மகனே. அவர்கிட்ட வந்து பாடையை தொட்டார். வாலிபனை எழுந்திரு என்றார். அவன் எழுந்து நின்றான். பிள்ளையை தன் அந்த தாயிடத்தில் ஒப்பு கொடுத்தான். பாருங்கள், பிள்ளையை தாயிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் எழுந்து பேசத் தொடங்கினான். எல்லாருக்கும் பயம் வந்தது. அவரை அந்த வாலிபனை ஆண்டவர் தன்னுடைய அந்த தாயிடத்தை ஒப்பு கொடுத்து அவளுடைய எதிர்காலத்தின் சூனியத்தை எல்லாவற்றையும் அவர் நிர்மூலமாக்கி அவளுக்கு வாழலாம், உனக்கு நான் வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னையும் வாழ வைப்பார் என் நமது ஆண்டவராய் இயேசு. இதோ இவ்விதமான அற்புதங்களை செய்த கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டாரா? அதிசயம் செய்ய மாட்டாரா? விசுவாசி, கடைசி மட்டும் அவரை நீ நம்பும். அவர் உன்னை காக்கிறது. அவன் விதமாக ஏராளமான சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடந்தது, நடக்கிறது, நடக்கப் போகுது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை வந்து கேட்டார்கள், பேரன் என்று ஆம் என்று சொல்லி சொன்னார். பழைய ஏற்பாட்டிலே அங்கே தெய்வத்தை கேட்டார்கள், என்ன பேர் என்று கேட்டால் என்ன சொல்றோம் என்று கேட்டார்கள், சொல்லு, ஐ ஆம் தட், ஐ ஆம் உன்னை அனுப்பினேன் என்று சொல்லி சொல்லண்டு. ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவன் உன்னுடைய தேவன். உன்னுடைய கண்ணீரை துடைப்பார், உன்னுடைய கவலையிலே நீக்குவார், உனக்கு ஆறுதலாக இருப்பார். வியாதியோடு, வேதனையோடு, துன்பத்தோடு, இதோ நான் என்ன செய்ய முடியும், எனக்கு இவ்வளவு காலம் பொறுத்துட்டேனே, இனி நான் என்ன செய்கிறது, இந்த லாஸ்ட் மினிட்ல நிற்கிறனே என்கிறவர்கள் என்னோடு கூட ஜெபத்துக்கு இப்பொழுது கடந்து வார். ஜெபம் செய்வோம். உங்களுடைய வாழ்க்கையில வியாதிகள், பிரச்சனை, தொல்லைகள் இருந்தால் தயவு செய்து வலது கையை உங்களுடைய நெஞ்சிலே வையுங்கள். என்னோடு கூட இந்த வழியிலே நீங்கள் ஜெபியுங்கள். இரக்கமுள்ள ஆண்டவரை, இந்த வேளையிலே நீர் அற்புதம் செய்தீர். எசேக்கியா ராஜாவுக்கு செய்தீர், யோசபாத்துக்கு செய்தீர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ செய்தீர், இளவிதேவுக்கு செய்தீர். ஆண்டவரை விதமாய் செங்கடலை எல்லாம் பழக்க பண்ணினீர். நீர் மனதுருகி உம்முடைய பிள்ளைகளை தொட்டு விடுதலையாக்கும். இந்த லாஸ்ட் மினிட் மிராக்கிள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாவதாக.
பிசாசின் கிரியைகள் நீங்கி போவதாக. ஆண்டவர் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும். அற்புதமா வழி நடத்தும். எல்லாருடைய குறைவுகளை நிறவாக்கம், பெருமைகளை நிறமாக்கம். ஆண்டவர் அதிசயம் செய்யும் ஆண்டவரே. So we expect miracle in last minute, Lord. ஆசீர்வதியும், விடுதலையாக்கம், கிருபை செய்யும். வே ஆஃப் லைஃப் பஃபலோ தமிழ் சர்ச்சை ஆசீர்வதிங்கள். கிரேஸ் யூத் மினிஸ்ட்ரி ஆசீர்வதிங்கள். அவர்கள் எல்லாரும் கூட இருங்கள். கிருபையா எல்லாரையும் தாங்கி வழி நடத்துங்கள். சகல கனம், சகல மகிமை, துதி உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தேவன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு செய்தி இல்லாவிட்டாலும் பழைய செய்திகள் ஒன்று கொண்டு போடுவார்கள். ஆகையால் நீங்கள் விசுவாசமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Take care. Bye-bye.